ஒப்பந்த செவிலியர்களை சுரண்டுகிறது தமிழ்நாடு அரசு என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யவும் உரிய ஊதியம் வழங்கவும் தமிழ்நாடு அரசு மறுக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசிடமிருந்து உரிய பணம் கிடைக்கவில்லை, அதனால் ஒப்பந்த செவிலியர்களின் அந்த பணிகளை சேவைகளை செய்ய இயலவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஒப்பந்த செவிலியர்களை தமிழ்நாடு அரசு சுரண்டுகிறது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்ன வழக்கு இது? உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள் என்னென்ன? செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்கும் விவகாரத்தில் பல்வேறு கருத்துக்களை உச்சநீதிமன்றமானது தற்பொழுது முன்வைத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் செவிலியர்களுக்கு தமிழ்நாடு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒப்பந்த முறையில் தொகுப்பூதிய அடிப்படையில் செவிலியர்கள் பணியமர்த்தப்படுவதால், ஆனால் அவர்களுக்கு குறைவான சம்பளம் வழங்கப்படுவதாகவும் அதன் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது கடுமையான கேள்விகளையும் கண்டனங்களையும் தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றமானது முன்வைத்திருக்கிறது. ஒப்பந்த செவிலியர்களை அரசு எக்ஸ்போர்ட் செய்வதாக கருத்தை தெரிவித்த நீதிபதிகள் அவர்களுடைய உழைப்பை அளவுக்கு அதிகமாக அரசு என்பது சுரண்டுகிறது என்ற ஒரு கருத்தையும் கூறியுள்ளது. மிக முக்கியமாக இலவசங்கள் கொடுப்பதற்கு பணம் இருக்கிறது, ஆனால் பணி செய்பவர்களுக்கு வழங்குவதற்கு ஊதியம் வழங்குவதற்கான பணத்தை அரசிடம் இல்லையா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்கும் விவகாரத்தில் மத்திய அரசை காரணம் காட்டுவது ஏன் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது கேள்வியாக முன்வைத்தார்கள். இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசினுடைய நிதி என்பது தமிழ்நாட்டிற்கு வரவில்லை, அதனால்தான் இந்த ஊதியம் மற்றும் சம்பள குறைவு என்பது ஏற்பட்டுள்ளது, நிதி பிரச்சனையின் காரணமாக தான் இந்த ஊதியங்கள் வழங்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தமிழ்நாடு தரப்பானது பதிலாக முன்வைத்த நிலையில் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸை உத்தரவாக பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம். 4 வாரத்தில் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டிலேயே சிறந்த மாநிலம் என்று தமிழ்நாடு இருக்கும் நிலையில் அதனுடைய அரசினுடைய நடவடிக்கை ஏன் இவ்வாறு உள்ளது என்ற ஒரு கேள்வியை மீண்டும் உச்சநீதிமன்றமானது முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாடு அனைத்திலும் வளர்ந்த மாநிலமாகவும் பொருளாதார ரீதியில் வளர்ந்த மாநிலமாக இருக்கும் நிலையில் இது போன்ற சேவை செய்யும் ஊழியர்களுக்கு ஏன் ஊதியத்தை வழங்க மறுக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் பதிலளிப்பதற்கு மத்திய அரசிற்கும் தமிழ்நாடு செவிலியர் அதிகாரமளிப்பு சங்கத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பி 4 வாரங்களுக்கு பிறகு வழக்கிய விசாரணையை உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.